ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிடி கொழுக்கட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நதிகாஸ் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கொழுக்கட்டையே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. நிறைய விதங்களில் கொழுக்கட்டை செய்யலாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு விதம் பார்க்கலாம். நம்ம அரிசியை ஊற வச்சு அதை மாவாக்கி அந்த மாதிரியும் செய்வாங்க. இது நேரடியாக நான் கடையில் வாங்கின மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் கிட்ட வெல்லம், இல்லை 1/2 கப் கிட்ட கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாவை லேசாக வறுத்துக்கோங்க. ஏன்னா இது பச்சரிசி மாவு, வறுக்காதது. அதாவது அப்படியே திரிச்ச மாவு தான், நான் கடையில் உள்ள மாவு தாங்க இது. அது அப்படியே வாங்கியிருக்கிறதுனால நான் ஒரு தடவை வறுத்துருக்கிறேன். பாருங்கள், நம்ம கோலம் போடுற பக்குவம், அதாவது அந்த பொடி எடுத்து போட்டோன்னா கோலம் நீட்டாக நேராக வரணும் கோடு. அந்த பக்குவம் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கருகெல்லாம் வறுத்துறாதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் தண்ணியில் சேர்த்துருக்குறேன். நான் தண்ணி 1க்கு 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. சில மாவுக்கு 1க்கு 1.5 சரியாக இருக்கும். அது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதில் வெல்லத்தை கரைச்சி எடுத்து தனியாக வச்சாச்சு, மண்ணெல்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சுங்க. இப்போ நான் கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். தேங்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். லேசாக வறுத்துக்கலாம். அப்புறம் எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது இருக்கோ அது போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த பொருளெல்லாம் நீங்கள் எல்லாம் அப்படியே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி சேருங்க. சில பேர் சிறுபருப்பு போடுவாங்க. நான் இன்றைக்கி பொரிக்கடலை போட்டிருக்கேன். பொரிக்கடலையும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தின்றதுனால நான் பொரிக்கடலை சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், மொத்தமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் கட்டி விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பக்கத்துலேயே நீங்கள் கொஞ்சம் வெந்நி கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா பாகு கூட பக்கத்தில் கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றாமல் கம்மியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தேவைக்கு தக்கன ஊற்றுங்க. ஆனால் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க, சூடாக சேருங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஒட்டவே இல்லை, கையில் நல்லா வருது உருண்டை பிடிக்கிறதுக்கு. அந்த பக்குவத்துக்கு நம்ம நல்லா கிளறிக்கணும். பாருங்கள், இப்போ கையில் பிடிச்சா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம பிடிச்சு கொழுக்கட்டையாக நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இட்லி பாத்திரத்தில். அது கொஞ்சம் சூடான பின்னாடி வைங்க, இல்லைன்னா கொழுக்கட்டை கூட கல் மாதிரி ஆயிரும். நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடானதுக்கு அப்புறமா வைங்க. நீங்கள் ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருங்க கொழுக்கட்டை. பாருங்கள், மேலே கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. முதல்ல இருந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நல்லா வெந்துருச்சு, ஒட்டவும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குங்க. கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.